ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஆட்டிசம் குழந்தை இருக்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? உங்கள் குழந்தை ஆட்டிஸ்டிக் குழந்தை அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு நீங்கள் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இது உங்களோட மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஆட்டிசம் குழந்தை இருக்குது, ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, ஆட்டிசம் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான பேபி கேர், மாம் கேர், வெயிட் லாஸ் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அண்ட் ப்ரெக்னென்சி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டாக நம்மளோட குழந்தை ஒரு ஆட்டிசம் குழந்தை அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ஷாக்காக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுக்குமே ரொம்ப ஷாக்காக தான் இருக்கும். நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். நம்மளுக்கு ஆட்டிசம் குழந்தையா, நம்மளுக்கு ஆட்டிசம் குழந்தை பிறந்திருக்கா அப்படிங்கிறது நம்மளாலே நம்ப முடியாது. ரொம்ப ஷாக்காக இருக்கும். அப்புறம் எல்லாருமே மற்றவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. அவளுக்கு அப்படி தான் வேணும், அந்த குழந்தை அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி மற்றவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளுக்கு தான் ரொம்ப ஷாக்காகவும் அழுகையாகவும் இருக்கும். மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த குழந்தை ஒரு ஆட்டிசம் குழந்தைன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு நாள் ஷாக்காக இருக்கும், செகண்ட் நாள் ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹாப்பினஸ்ஸை எல்லாத்துக்கிட்டேயும் ஷேர் பண்ணுவாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ரிலேட்டிவ்ஸு, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ட்டு எல்லாத்துக்கிட்டேயும் இவளுக்கு பிறந்திருக்கிறது ஒரு ஆட்டிசம் குழந்தையாம்மா, அந்த குழந்தைக்கு அது வராதாம்மா, இது வராதாம்மா, அது செய்ய முடியாதாம்மா, இது செய்ய முடியாதாம்மா, அந்த குழந்தைக்கு அப்படி இருக்காமா அப்படின்ட்டு அவங்களோட சந்தோஷத்தை எல்லாத்துக்கிட்டேயும் ஷேர் பண்ணிப்பாங்க. இதை நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலியில், நம்ம ஃபேமிலியிலேருந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, எல்லாத்துக்கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேன்னு எல்லாத்துக்கிட்டேயும் ஷேர் பண்ணி, ஈவன் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் கூட ஷேர் பண்ணிக்குவாங்க. அவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்தது நிறைய நம்மளை கமெண்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க குழந்தை ஆட்டிசம் குழந்தைன்னு தெரிஞ்சோடனே உங்களை நோக்கி வர வார்த்தை என்னென்னா, நீ உன் குழந்தைய நல்லா வளர்க்கல, பிறந்ததுல இருந்து நீ உன் குழந்தைய நல்லா பார்த்துக்கல, நீ நல்லா வளர்க்கல, நீ நல்லா சொல்லி கொடுக்கல, நீ தான் உன் குழந்தை ஆட்டிசம் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி டோட்டலாக உங்கள் ஃபேமிலியும் தூக்கி அம்மா மேலே பழி போட்டுருவாங்க. அந்த குழந்தையோட அம்மா மேலே. ஃபேமிலி மட்டும் இல்லாமல் இந்த டோட்டல் சொசைட்டியே தூக்கி அம்மா மேலே பழியை போட்டுரும். அந்த குழந்தைய அவள் நல்லா பார்த்துக்கல, எந்நேரமும் ஃபோன் நோண்டுவா, டிவி பாப்பா, அதனால தான் அந்த குழந்தை ஒரு லூஸ் மாதிரி போச்சு, ஒரு மென்டல் மாதிரி போச்சு, ஒரு ஆட்டிசமாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆட்டிசம் அப்படிங்கிறது ஒரு டிஸ்ஆர்டர். இந்த ஆட்டிசம்ங்கிறது ஒரு டிசீஸ் கிடையாது. இதை யாராலையும் கொண்டு வரவோ இதை யாராலையும் க்யூர் பண்ணவோ முடியாது. இந்த ஆட்டிசமை அம்மா சரியாக வளர்க்காததுனால ஒரு குழந்தை ஆட்டிசமாக வளராது. அந்த குழந்தை பிறக்கும் போதே ஒரு ஆட்டிசம் குழந்தையாக தான் பிறந்திருக்கும். நம்ம ஆட்டிசம் அந்த குழந்தைக்கு ஒரு நோயாக கொடுக்க முடியாது, எந்த குழந்தைக்குமே. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அந்த ஃபேமிலியை பற்றி, ஒரு குழந்தை ஆட்டிசம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஃபேமிலியை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவள் அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கவே இல்லை, நல்ல ஹாஸ்பிட்டலாக போய் பார்க்கல, அவங்க ரொம்ப காசு கஞ்ச பேசினாடி பிடிச்சவங்க, காசு செலவே பண்ண மாட்டாங்க, காசு ஃபுல்லாக அவங்களே வச்சுக்குவாங்க. அந்த குழந்தைக்கு காசு செலவு பண்ணி ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா தானே அந்த குழந்தை க்யூர் ஆகிருக்கும். இவங்க வேணும்னே செலவு பண்ணாமலேயே விட்டுட்டாங்க, ஒரு நல்ல டாக்டரை பார்த்து அவங்க கன்சல்ட் பண்ணல அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் ஆட்டிசம் அப்படின்னா என்ன, ஆட்டிசம் க்யூர் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம், அதை எவ்வளோ பெரிய லாங் ஜேர்னி, எவ்வளோ லாங் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த டாக்டருக்கும் அதனோட அம்மாவுக்கும் மட்டும்தான் அந்த வழி தெரியும். ஸோ அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க என்னென்னா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நல்ல ஹாஸ்பிட்டல் பார்க்கல, நீ ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது நல்ல டாக்டரை பார்க்கல, அதனால தான் உன் குழந்தைக்கு ஆட்டிசம் வந்திருக்குது. எங்கள் குழந்தைக்கெல்லாம் நாங்கள் எல்லா ஸ்கேனுமே பண்ணிட்டோம், அதனால எங்கள் குழந்தைக்கு ஆட்டிசமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக இருக்கிற உண்மை என்னென்னா, ப்ரெக்னென்சியில் நம்ம ஒரு ஸ்கேன் எடுக்கும்போது ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி இந்த வேர்ல்டில் அவைலபிளாக இல்லை. ஒரு சிடி ஸ்கேன்லேயோ ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன்லேயோ இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது
எடுக்கிற 3rd மந்த்து 5th மந்த் 8th மந்த் ஸ்கேன்லேயோ ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வந்து பிறக்கிற குழந்தை ஒரு ஆட்டிசம் குழந்தையாகவே பிறந்திருக்கும். அதை வந்து ஸ்கேனில் டாக்டர்ஸால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஈவன் பிறந்ததுக்கப்புறம் கூட ஒரு எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எடுக்கிறது மூலமாக கூட நம்மளோட குழந்தை ஒரு ஆட்டிசம் குழந்தைன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. வளர வளர வர்ற பாடி சேஞ்சஸ் அண்ட் ஹேபிட் சேஞ்சஸை வச்சு தான் நம்மளோட குழந்தை ஒரு ஆட்டிசம் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் நினச்சி நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. இது வந்து மற்றவங்களுக்கு தெரியறதில்ல. ஸோ ஒரு குழந்தை ஆட்டிசம்னா அந்த அம்மாவுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் அதை பற்றி நிறைய தெரியும். ஆனால் மற்றவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அதனால அவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க அம்மாவும் சரி அவங்க அப்பாவும் சரி வேலைன்னு சொல்லிட்டு வேலைக்கே போயிடுவாங்க. அந்த குழந்தைய சரியாக கவனிச்சிக்க மாட்டாங்க. லோன்லினஸில் தள்ளிடுவாங்க. மெயின்டெனன்ஸ் சரியாக பண்ணல அந்த குழந்தைய. அதனால தான் ஆட்டிசம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம மேலே குறை சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து உண்மை கிடையாது. ஏன்னா அவங்க அந்த குழந்தை பிறக்கும் போதே ஆட்டிசமாக பிறப்பாங்க. நாம் வந்து அந்த குழந்தைய கவனித்தாலும் கவனிக்கலைனாலும் ஒரு நார்மல் குழந்தையாக தான் வளரும். கவனித்தாலும் கவனிக்கலைனாலும் ஒரு ஆட்டிசம் குழந்தையாக தான் வளரும். ஸோ அதை நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அம்மா வந்து குழந்தைய நல்லா பார்த்துக்கல அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேமிலி கண்டிப்பாக சொல்லுவாங்க, நீ சரியாக பார்த்துக்கல, அதனால தான் வந்து குழந்தை இப்படி பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பட் அதை நினச்சிலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி குழந்தைக்கு நீ அதிகமாக ஃபோன் கொடுத்துட்ட, எக்ஸஸ் ஆஃப் ஸ்க்ரீன் டைம் கொடுத்துட்ட, அதனால தான் உன்னோட குழந்தைக்கு வந்து ஆட்டிசம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து நீங்கள் கொடுக்கறதுனால ஆட்டிசம் அதிகமாகும் அப்படிங்கிறது உண்மை தான். நீங்கள் ஃபோன் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களோட குழந்தைக்கு ஏற்கனவே அது ஒன்றுமே லேர்ன் பண்ணிக்காமல் இந்த உலகமே பார்க்காம இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் கொண்டு போய் ஃபோனை வேறு எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா இன்னும் அது எக்ஸ்ட்ரா ஆகி போயிடும் அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் அந்த ஃபோன் கொடுக்கறதுனால மட்டுமே ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு டிஸார்டரை கொண்டுட்டு வந்துட முடியாது. உங்கள் குழந்தைக்கு அது இருக்குது, நீங்கள் கொடுக்கறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அடுத்தது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஆட்டிசம் ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, எங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை பார்த்து சிரிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க, அதை வந்து கிண்டல் பண்ணுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் போகாத, அந்த ஹாஸ்பிட்டல் போ, இந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட பார்க்காத, இந்த டாக்டர்கிட்ட பார்க்காத, அந்த டாக்டர்கிட்ட போ அப்படின்னு சொல்லி நிறைய மாற்றி சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. நம்மளை ரொம்ப குழப்பிடுவாங்க. இப்போ ஆட்டிசம் இருக்குது அப்படின்னு உங்களோட ஃபேமிலிக்கிட்டேயோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ சொன்னீங்கன்னா, இல்லை வேணாம் நீ அந்த டாக்டர்கிட்டலாம் போகாத, இல்லை வேணாம் நீ இந்த டாக்டர்கிட்டலாம் போகாத, இவங்கக்கிட்ட போ, இவங்க தான் க்யூர் பண்ணுவாங்கன்னு சம்மந்தமே இல்லாத ஒரு டாக்டர் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் இருந்தால் நீங்கள் பார்க்க வேண்டிய டாக்டரு ஒன்று பீடியாட்ரிஷியன்ட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு, 2வது சைல்டு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் கிட்ட போகணும். சைல்டு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன்ட்ட போனால் அந்த ப்ரொசீஜர் பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சைல்டு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் மட்டும்தான் ஆட்டிசமை க்யூர் பண்ணுவாங்க. அதை தவிர்த்து வேறு எந்த டாக்டரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ உங்களோட ரிலேட்டிவ்ஸை நல்லா குழப்பி விடுவாங்க. மூளை டாக்டர்கிட்ட போ, நரம்பு டாக்டர்கிட்ட போ, அந்த இதுக்கு போ, இந்த இதுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. தெரப்பிஸ்ட்டும் சைல்டு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியனும் சேர்ந்து இருக்கணும். அதை நான் அடுத்தது சொல்கிறேன். ஸோ எங்கே போகணுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறத, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத நம்பி ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு இதையோ செலக்ட் பண்ணாதீங்க. உங்கள் பீடியாட்ரிஷியன் சொல்கிறத மட்டும் நம்பி செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது ஒரு 6 days 7 day அவங்க நம்மளை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. நம்ம அவங்கள பற்றி பேசிகிட்டு இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை அவங்க பார்க்க போயிடுவாங்க. ஸோ மற்றவங்க நம்மளோட ஆட்டிசம் குழந்தைய பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு ஆட்டிசம் குழந்தை இருக்கா, சைலண்ட்டாக வாய மூடிடுங்க, யார்கிட்டையும் ஷேரே பண்ணாதீங்க. ஏன்னா கவலைப்படாத, பரவாயில்ல, உனக்கு ஒரு ஆட்டிசம் குழந்தைய வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுன்னு இந்த வேர்ல்டில் யாருமே சொல்ல மாட்டாங்க. அம்மாவை குறை சொல்லுவாங்க, உங்கள் ஃபேமிலியை குறை சொல்லுவாங்க, உங்களோட எல்லாத்தையும் என்ன குறை சொல்ல முடியுமோ இந்த வேர்ல்டு குறை மட்டும்தான் சொல்லும். உங்களை பார்த்து இறக்கப்படாது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முன் வராது. நீங்கள் கரெக்டான பாத்தில் போயிட்டு இருந்தீங்கனாலும் அதில் கன்ஃபியூஸ் பண்ணி பாத்தை மாற்றி விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஆட்டிசம் சைல்டு இருக்குன்னா
பேசாமல் சைலண்ட்டாக அமைதியாக இருங்க. டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் மட்டும் போங்க. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு அட்வைஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.